அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு மாணவ மாணவிகளே, இலகுவான 100 ஹதீசுகள் என்கின்ற அந்த தொடர் வகுப்பில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது 7வது ஹதீஸ். முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஅகுலு பிஷ்ஷிமால், இடது கரத்தால் உண்ணாதீர்கள். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலும் ஒழுங்குகளை பேண வேண்டும். மார்க்கம் அதை தான் சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் நாம் உண்ணுவதாக இருந்தாலும் சரி, பருகுவதாக இருந்தாலும் சரி, இடது கரத்தை பயன்படுத்தாமல் வலது கரத்தால் உண்ண வேண்டும், வலது கரத்தால் பருக வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இன்னொரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், இடது கரத்தால் உண்பதும் பருகுவதும் அது ஷைத்தானுடைய வேலை, ஒரு மூமினுடைய வேலை கிடையாது. மூமின் எப்பொழுதும் வலது கரத்தால் உண்ணுவான், வலது கரத்தால் பருகுவான் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ஹதீஸை நாமும் மனனம் செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். வல்ல ரஹ்மான் அத்தகைய நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.